மதுரை மாநகராட்சி பகுதிக்குள் மட்டும் கடந்த 5 வருடங்களில் 1,33,000 பேர் நாய் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளதாக ஆர்டிஐயில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் தங்கதுரை குமாரபாண்டியன் வழங்க கேட்கலாம். தங்கதுரை, சொல்லுங்க. தற்பொழுது நாய்க்கடி சம்பவம் அங்கு அதிகரித்திருப்பதாகவும் இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சங்கீதா, மதுரை ஒரு மிகப்பெரிய முக்கியமான நகரமாக இருக்கிறது. அதில் நாய் தொல்லைகள் என்பது அதிகரித்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து பொதுமக்கள் வைத்திருந்தார்கள். அதாவது இரவு நேரங்களிலும் அதே போல மாலை வேளைகளிலும் பள்ளி கல்லூரி முடிந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளி வேலை சென்று வருவதற்கு நாய் துரத்துவதாகவும் நாய் கடிப்பதாகவும் தொடர்ச்சியாக புகார் என்பது இருந்து வந்தது. இது தொடர்பாக தன்னார்வலர் ஒருவர் ஆர்டிஐ தகவல் மூலம் பெற்றிருக்கிறார். அதில் மதுரை மாநகராட்சி பகுதிக்குள் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 1.33 அதாவது 1,33,000 பேருக்கு நாய்க்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் சிகிச்சை பெற்றிருப்பதாக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையிலிருந்து தகவல் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்பது பார்க்க வேண்டிய சூழல் என்பதும் இருக்கிறது. குறிப்பாக நாய்க்கடிக்கு முறையான சிகிச்சை என்பது இல்லை. அதாவது ரேபிஸ் வருவதற்கு முன்பாக தடுப்பூசி செலுத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு பாதிப்பிலிருந்து அவர்கள் தப்ப முடியும். ரேபிஸ் பாதித்தால் கண்டிப்பான முறையில் உயிரிழப்பை தவிர வேறு எந்த விதமான எதுவுமே நடக்காது. அவர்கள் உயிரை இழக்க வேண்டிய சூழல் தான் வரும். குறிப்பாக பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் 32 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கடந்த 2 ஆண்டில் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டில் 11 பேரும் இந்த ஆண்டில் 10 பேர், அதாவது நவம்பர் வரை 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி சார்பில் 2 இடங்களில் நாய்களை பிடித்து சென்று அதற்கான கருத்தடை செய்ய வேண்டியது, அதுவும் இல்லாமல் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டியது அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவற்றை முறையாக மாநகராட்சி அதிகாரிகளும் கால்நடைத்துறையினர் செய்வதில்லை என்பதே புகாராக இருக்கிறது. நம்மிடையே இது குறித்து பேசுவதற்காக விலங்குகள் நல ஆர்வலர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? நீங்க புகார் தெரிவிச்சா அவங்க புகாரை ஏத்துக்கிறாங்களா? எப்படி இருக்கு சார்? அது 25 வருஷம் அனிமல் பர்த் கண்ட்ரோல், அனிமல் இந்த தெருவில் இருக்கிற நாய்களை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டமே கொண்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அந்த சமீபத்தில் அந்த ஆர்டிஐயில் நீங்கள் தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 5 வருஷத்தில் மதுரை மாநகராட்சியில் 32 பேர் உயிரிழந்திருக்காங்க ரேபிஸ் நோய். இதில் தெருநாய்கள் எண்ணிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம், கருத்தடை மையம் மதுரையில் 2 கருத்தடை மையம் இருக்குது. ஆனால் 100 வார்டில் எத்தனை தெருநாய்கள் இருக்குது, அது ஃபஸ்ட்டு ஒரு சென்சஸ் எடுத்துகிட்டு WHO உலக சுகாதார ஆர்கனைசேஷன் படி 70% நீங்கள் பர்த் கண்ட்ரோல் பண்ணால், வெறி தடுப்பூசி தெருநாய்களுக்கு போட்டால் தான் இந்த ரேபிஸோட சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ண முடியும். இதுவே இந்த ப்ரோக்ராமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால 2015-16 சுப்ரீம் கோர்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆக்ட் 2001 அமெண்டட் 2023 இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. நாய் எதனால கடிக்கக்கூடிய சூழல் இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை நாய் கடியிலிருந்து தவிர்க்கிறதுக்கு மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? மாநகராட்சி என்ன பண்ணா இந்த நாய் கடியிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும்? அவேர்னஸ், மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இல்லை. எல்லா தெருவில் இருக்கிற எல்லா நாய்களுக்குள்ள ரேபீஸ் வைரஸ் கிடையாது. ஒரு ரேபீஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட மிருகத்திலேருந்து தான் இந்த நோய் பரப்புது. இது ஒரு காட்டு விலை வவ்வால்ல இருந்து உருவாக்குற ஒரு நோய். காட்டு விலை ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. அதுலேருந்து உருவாக்கிட்டு தெருநாய்கள் மூலியமாக, பூனை மூலியமாக, குரங்கு மூலியமாக கூட மனிதருக்கு பரவுது. இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் மாநகராட்சி அந்த 70% அவங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற பர்சன்டேஜில் பண்ணாங்கன்னா இந்த ரேபிஸ் சைக்கிளோட அவங்க பிரேக் பண்ணலாம். ரெண்டாவது பப்ளிக் தெருநாய்களை ஃபீட் பண்ணக்கூடாது, ஃபீட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை உருவாக்குது ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் தெருநாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறதுனால தான் அது நம்மகிட்ட பழகுது. அது நம்மளோட இன்னைக்கோ நேத்தோ இல்லை கிடையாது. 15,000 வருஷம் மனிதர்களோட வாழ்கிற ஒரு செல்லப்பிராணி. இந்த செல்லப்பிராணிக்கு தேவையான கருத்தடை தடுப்பூசி போட்டாலே பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை முறையை எடுக்கிறாங்களா? இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் நான் சொல்லப்படி
எஃபெக்டிவாக இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ மதுரையில் 100 கார்ப்பரேஷன் வார்டு இருக்குது. 100 கார்ப்பரேஷன் வார்டுக்கு 2 கருத்தடை மையம் இருக்குது. இப்போ இந்த ஆர்டிஐ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2023 2024 தான் அதிகமான ரேபீஸ் சம்மந்தப்பட்ட டெத் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒன்று மக்களுக்குள்ளே ஒரு நாய் கடிக்குது, ஒரு பூனை கடிக்குதுன்னா உடனடியாக ஜிஆர்ஹெச்சில் போய் வேக்சினேஷன் போடணும். இந்த வேக்சினேஷனோட அவைலபிலிட்டி உடனடியாக இருக்கணும். ரெண்டாவது, 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அவங்க நாய்க்கடி வாங்கினாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்களோட டீச்சர்ஸ்க்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்களே கேட்டிருக்கலாம், விலங்குகள் ஆர்வலர் சாய் மௌரியா தெரிவித்தார். இந்தியாவில் பார்க்கும் பொழுது கோவா மாநிலம் ரேபிஸ் இல்லாத மாநிலமாக இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம், அங்கே இருக்கக்கூடிய 5 லட்சத்துக்கும் அதிகமான நாய்களுக்கு அந்த மாநிலம் ரேபிஸ் தடுப்பூசியை தெளிச்சிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் பார்க்கும் பொழுது மாநகராட்சி பகுதிக்குள் எவ்வளவு நாய் இருக்கிறது என்ற கணக்கெடுப்பு கூட தற்பொழுது வரை எடுக்கப்படவில்லை என்பதே குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே மக்களை காக்கவும் அதாவது சமூக நாய்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் மாநகராட்சிக்கு இருக்கிறது. எனவே முறையாக ரேபிஸ் தடுப்பூசியை செலுத்துவதோடு பெண் நாய்களை கண்டறிந்து அதற்கான கருத்தடை செய்யும் பட்சத்தில் இது மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் என்பதே மக்கள் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே மாநகராட்சி இதனை கூர்ந்து கவனித்து இதனை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்புவோம். சங்கீதா, தற்பொழுது அங்கு நாய்கள் தொடர்பான முழு விவரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி தங்கதுரை.